Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம ஒரு டிஃபரண்டான ரெசிபி பார்க்க போறோம். கார்த்திகை தீபத்துக்கு யூசுவலா நம்ம பொரி உருண்டை செய்வோம் இல்லையா? நான் இன்னைக்கு அதே பொரியை வச்சுட்டு பர்ஃபி ஸ்டைல்ல ஒரு ஸ்வீட் செஞ்சிருக்கேன். வாங்க இப்போ பார்க்கலாம். ரெண்டு கப்பு பொரி எடுத்துருக்கேன். பேன்ல போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம். நல்லா ரோஸ்ட் பண்ண உடனே அதை கொஞ்சம் கூல் பண்ண வச்சுடணும். கூல் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த டிஃப்ரெண்ட்டான இந்த முர்முரா பார் பண்ணலாம். இவன் நம்ம பொரி உருண்டைக்கும் இதே பக்குவம் தான். ஸோ இதை எடுத்து ஆற வச்சிடணும். தட்டில் போட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா அந்த பொரி கிறிஸ்பியாக இருக்கு. கொஞ்சம் ஆறணும். அது ஆறதுக்குள்ள நம்ம நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே பேன்ல ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி தேவையான நட்ஸ் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்க முந்திரி பருப்புக்கு பதில் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். லைட்டா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெள்ளரிக்காய் விதையை சேர்த்துருக்கேன். வேண்டான்னா இதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இது ஃப்ரை பண்ணதையும் அந்த பொரிக்கு கூட சேர்த்துடலாம். ஓகே, அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு கப்பு ஜாகரி பவுடரே சேர்த்துருக்கேன். நமக்கு ஜாகரி பவுடரே கிடைக்குது. அதனால ஸ்ட்ரெயின் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. தூசி தும்பு இல்லாத ஜாகரி பவுடர் இப்போ கிடைக்குது. இந்த மாதிரி ஜாகரி பவுடர் கிடைக்குது. இதுக்கு சேர்த்துக்கிட்டா நமக்கு மண் தூசி ஒன்றும் இருக்காது. ஜாகரி பவுடர் சேர்த்துருக்கேன். அந்த நெய்யும் சேர்த்துருக்கேன். அதுக்கு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பாகு பண்ணணும். திக்கு பாகு பண்ணணும். ஸோ இதில் ஒரு கரண்டி தண்ணி ஊற்றி அது அப்படி கரைஞ்சி வரும்போது ஃப்ளேம் எப்போவும் லோவில் தான் இருக்கணும். இப்போ ஒரு ட்ராப்பு அதில் ஊற்றிட்டு நம்ம இப்படி பண்ணும்போது நல்லா வருது. இப்படி உருட்டை வருது இல்லையா? ஸோ இதுதான் பக்குவம். இது நல்லா கிரீஸ் பண்ணி ஒரு பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஆறின அந்த பொரியோ நட்ஸோ அது கூட போட்டு நல்லா சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃப்ளேம் லோவாக இருக்கணும் இந்த சமயத்தில். இல்லைன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு கூட அதை பொரிய சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். ஸோ 2 கப்பு பொரி எடுத்ததுக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதில் கொட்டிடலாம்.
அது நம்ம கொட்டினதை நல்லா லெவல் பண்ணணும். நம்ம ஒரு ஸ்பூன் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இதை வச்சு இல்லை கிண்ணம் வச்சு நல்லா அதை ஃப்ளாட்டன் பண்ணணும். இப்படி அமுத்தி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா ஒரு கிண்ணம் வச்சு கூட நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆற வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இது பர்ஃபி நல்லா ஆறிடுச்சு. நம்ம ரொம்ப ஆறதுக்கு முன்னாடியே அதை மார்க் பண்ணி வச்சுக்கணும். கத்தியால் இல்லைன்னா பீஸா கட்டரால் கூட நீங்கள் அதை மார்க் பண்ணி வச்சுட்டு ஆறினதுக்கப்புறமா அதை உடச்சி எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு கரெக்டாக ஈஸியாக வந்துடும். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு எழுதுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுல்லி அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் and enjoy.